வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம TNTET 2017 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பார்ட் 16 பார்க்க போறோம். இன்றைய தத்துவம்: ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. இன்னைக்கு நாம வரலாறுல பாடம் 4 ஆங்கில பிரெஞ்சு ஆதிக்க போட்டியை பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 வகையான ஐரோப்பியர்கள் வந்து போனாங்கன்றதை பார்த்தோம். இறுதியாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே தான் போட்டி நிலவுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவருக்குள்ள போட்டி போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டி போடும்போது அந்த போட்டி எப்படின்னா கர்நாடக போர்களாக வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து அந்த நிகழ்வு நடக்குது. அதை முதல்ல பார்த்தீங்கன்னா கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கிடையே ஏற்படுது. 1746 முதல் 1748 வரை பார்த்தீங்கன்னா இந்த முதல் கர்நாடக போர் வந்து நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் வந்து இதனுடைய பிரதிபலிப்புன்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் முதல் கர்நாடக போர் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த போரில் போது பார்த்தீங்கன்னா டியூப்லே அவர்கள் தான் வந்து பிரெஞ்சு வந்து தலைமை தாங்கியிருந்தார் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர் ஏற்பட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சம அளவில் வந்து பலமாக காணப்பட்டாலும் ஆனால் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்து இதில் வெற்றியை நிலைநாட்டுவாங்க. இந்த முதல் கர்நாடக போரில் பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் உடன்படிக்கையின்படி என்ன பண்ணும் முடிவடையும். இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த போரில் பிரெஞ்சுக்காரர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் ஆங்கிலேயரை வென்றாங்களோ அது திரும்பி ஆங்கிலேயர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை இயற நிலைக்கு கொண்டு போவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது கர்நாடக போர் 1748 1754. இந்த இடைப்பட்ட காலங்களில் இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயும் கர்நாடகத்திலும் ஏற்பட்ட வாரிசுரிமை போர் தான் இரண்டாவது கர்நாடக போருக்கான காரணமாக விளங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஜாமுடைய மகன் நாசிர் ஜங்கோ அவருடைய பேரன் வந்து முசபர் ஜங்குக்கு இடையே பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை போட்டி நடைபெறும். இந்த போட்டியின் காரணமாக என்ன ஆகுதுன்னா இந்த இரண்டாம் கர்நாடக போர் நடைபெறும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த போரின் முடிவு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட 1755 முடிவு பெறும். இதன்படி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து மிகப்பெரிய சரிவினையை சந்திக்க நேரிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது கர்நாடக போர் 1756 முதல் 1763 வரை. இது பார்த்தீங்கன்னா இந்த போர் நடைபெறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போருடைய எதிரொலி தான் மூன்றாவது கர்நாடக போராக இந்தியாவில் நிலவுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரெஞ்சு தளபதியாக அப்போ கவுண்டிலாலி அவர்கள் தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயருடைய இந்த புனித டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றுவார். இதை வந்து ஆங்கில தளபதி சர ஏர்கூட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஞ்சு படையை வந்து தாக்குவார். இதனுடைய விளைவுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் கர்நாடக போர் வந்து 1763 ஆண்டு பாரிஸ் சமாதான உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து மிகப்பெரிய இழப்பை சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து மிகவும் போர் திறமை குன்றியவர்களாகவும் பலம் இழந்தவர்களாகவும் அவங்கள இந்த மூன்றாவது கர்நாடக போர் வந்து வெளிச்சம் கப்பப்பட்டு காற்ற அளவுக்கு நிகழ்வுகள் நடைபெறும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா பிளாசி போர் 1757 ஆண்டு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நிறுவனங்களும் தங்களுக்கு நிலப்பகுதியை வந்து கோட்டையை கட்டி வலிமைப்படுத்தி ரொம்பவும் வலிமையானதாக காணப்படும். ஆனால் அங்கிருந்த நவாப் என்ன பண்ணுவாங்கன்னா சிராஜ் உத் தௌலா வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஒரு கட்டளை சொல்லிடுவார். இது மாதிரி கோட்டைகள்லாம் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லவே இது என்ன ஆகிடும்னா ஆங்கிலேயருக்கு வந்து ஒரு பகையுணர்வை உண்டாக்குது. அப்போ என்ன பண்ணுவார் சிராஜ் உத் தௌலா ஒரு பெரும் படையோடு வந்து ஆங்கிலேயருடைய போர் வீரர்கள் 146 பேரையும் என்ன பண்ணுவார்னா கைதிகளாக பிடித்து கொண்டு போயிடுவார். அதில் பார்த்தீங்கன்னா இருட்டு அறையில் வந்து மூச்சு சுவாசம் இல்லாமல் 23 பேர் பார்த்தீங்கன்னா உயிரோட அந்த இடத்துல 23 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ராபர்ட் கிளைவ் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வங்காளத்திலிருந்து பெரும் படையை கல்கத்தா மூலமாக வர வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு நம்மளுடைய சிராஜ் உத் தௌலா அவர்களை கைது பண்ணி அவருடைய ஆட்சியை அகற்றிடுவாங்க. அதில் சிராஜ் உத் தௌலா அவர்களும் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார். இந்த போர் தான் வந்து பிளாசி போர் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்சர் போர் 1764 பக்சர் போர் நடைபெறுது. இது பார்த்தீங்கன்னா மீர் காசிம் வங்காள நவாப் ஆன அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா இந்தியாவுடைய நம்ம வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் சில வரிகள்லாம் ரத்து செய்வார். இந்த வரியை ரத்து செஞ்சது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா
அவருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம பக்சர் போர் அவங்க நடத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீர் காசிம் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்ட அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதலாவது ஆங்கில மைசூர் போர் 1767 முதல் 1769 வரை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் கிளைவ் அவர்கள் வந்து வங்காளத்தில் நிர்வாகியாக இருந்தபோது அவர் ரொம்பவும் திறமையானவராக சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மைசூரில் அந்த காலகட்டங்களில் மைசூரில் ஹைதர் அலி அவர்கள் வந்து மிகவும் வலிமை பொருந்திய ஒரு பேரரசை உருவாக்கி இருந்தார். இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு உறுத்தலாகவே காணப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது 1766 பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலி என்ன பண்ணுவாருன்னா இங்கிலாந்து, மராத்தியா, ஹைதராபாத் இவங்களோட என்ன பண்ணுவார், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒரு நட்புறவாக காணப்படுவார். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இது ஹைதர் அலியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்குது, இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்கிறாங்க. அப்படி செய்யும்பொழுது ஏற்படுற அந்த போர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதலாவது ஆங்கில மைசூர் போர். இந்த போரில் பார்த்தீங்கன்னா மதராசா அமைதி உடன்படிக்கையோட இந்த போர் வந்து நிறைவுபடும். ஆனால் இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு தான் வந்து தோல்வி கிடைக்கும். நம்ம ஹைதர் அலி வந்து அவருடைய திறமையை அதில் வெளிக்காட்டுவார். அதனால் என்ன ஆகும்னா அவருடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படும். ஹைதர் அலி யார் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஹைதர் அலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். 1722ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். அவருடைய கடின உழைப்பால் படைவீரர் நிலையிலிருந்து இராணுவ தலைவராக உயர்ந்தார். அதே போல் மைசூர் நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் நடைபெற்ற போது அரசருக்கு உதவியாக மைசூரில் அதாவது அந்த அரசியலில் அப்போ தான் நுழைஞ்சார். அதற்கப்புறம் மன்னரை வந்து தள்ளிட்டு அவரே அரியணை ஏறினார். அவர் பார்த்தீங்கன்னா கல்வியறிவு அந்த அளவுக்கு அவருக்கு இல்லைனாலும் அவர் வந்து நுண்ணறிவு பெற்றவராகவும் அனுபவ திறமை வாய்ந்தவரும் காணப்பட்டார். இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சமமாகவே அவர் கருதினார் அவர். அதனால பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லிம் வந்து ஒற்றுமையோடு காணப்பட்டது. மிகவும் சிறந்த ஒரு ஆட்சியாகவும் அவர் நடத்தினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் அவர்கள் 1761ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் கவர்னராகவும் இவர் வந்து பொறுப்பேற்றார். இவர் பார்த்தீங்கன்னா முதல் தனது ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றி வீரராக போர் செய்து பல நாடுகள் வந்து தன்னுடைய ஆங்கில அரசோட கட்டுப்பாட்டில் ஒரு கொண்டு வந்து மிகப்பெரிய போர் வீரராகவும், அடுத்தது இரண்டாவது ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு நிர்வாகியாகவும் கூட அவர் செயல்பட்டார். இதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு ஆதிக்க போட்டியில் ஆங்கில பிரெஞ்சுக்காரர்களை பற்றி முழுமையான செய்திகளையும் அதில் இருக்கவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் பார்த்தீங்கன்னா புவியியலில் லெசன் 4 சுரங்க தொழில்களை பற்றி நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். சுரங்க தொழில் பார்த்தீங்கன்னா அதாவது முதன்மை தொழில்களை பார்த்தீங்கன்னா சுரங்க தொழிலில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது தான் சுரங்க தொழில். இந்த சுரங்க தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா கனிமங்களை வெட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க தொழிலுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை தொழில்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பூமிக்கடியிலேருந்து அதாவது மறைமுகமாக வெட்டி எடுக்கப்படுதுங்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் வந்து கொள்ளை தொழில் அப்படின்னு கூட இதை அழைக்கிறது உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனிமங்களுடைய வகைகள்னு பார்த்தீங்கன்னா உலோக கனிமங்கள், உலோகமற்ற கனிமங்கள் மற்றும் எரிபொருள் கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனிமங்களை 3 வகையாக நாம் பிரிக்கிறோம். அதாவது சுரங்க தொழிலுடைய வகைகள் அடுத்தது நம்ம பார்க்கலாம். சுரங்க தொழிலோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளி முறையில் சுரங்கங்களில் வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அதாவது சொல்லப்போனால் அது பூமிக்கு அடியில் ஒரு பெரிய பள்ளம் போட்டு அதன் மூலமாக வெட்டி எடுக்கிறது திறந்த வெளி முறைன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை முறைன்னு பார்த்தீங்கன்னா செதிலாக அதை பேர்த்து எடுப்பது, அதுக்கு பேர் தான் வந்து பட்டை வகை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வண்டல் பிரித்து எடுக்கும் முறையில் அதாவது தங்கம் எடுக்கிறாங்க இல்லையா அது போன்ற வகைகள், இது போன்ற சுரங்க தொழில் வகைகள் காணப்படுது. அடுத்தது உலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு தாது, மேக்னடைட், ஹேமடைட், லேமடைட் மற்றும் ஸ்டெரைட் ஆகிய இரும்பு தாதுகள் வகைகள் தான் வந்து இதில் சேரும்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது தாது வந்து உலகத்தில் இந்த பகுதியில் இந்த இரும்பு தாது எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா, ஆஸ்திரியா, சீனா, பிரேசில், இந்தியா மற்றும் கசகஸ்தான் ஆகிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த முறை பரவி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற உலோக கனிமங்கள் வெட்டி எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செம்பு, பாக்சைட், தகரம், தங்கம் போன்றவெல்லாம் வந்து எடுக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலோகமற்ற கனிமங்கள்னு பார்த்தோம்னா உப்பு, பொட்டாசியம் நைட்ரேட், சல்ஃபர், மைக்கா, பாறை உப்பு மற்றும் பாஸ்பேட் போன்ற கனிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலோகமற்ற
கனிமங்கள்னு சொல்லுவாங்க. மாணிக்கம் மற்றும் வைரம் போன்றவையும் கூட உலோகமற்ற கனிமங்கள் வகையை சேர்ந்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கந்தகம், மைக்கா, ஆஸ்பெஸ்டாஸ் போன்றவெல்லாம் இதனோட அடங்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எரிபொருள் கனிமங்கள். எரிபொருள் கனிமங்கள்லாம் நிலக்கரி, எண்ணெய், அப்புறம் இயற்கை வாயு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிபொருள் கனிமங்களை நம்ம வகைப்படுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சுரங்கத்தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தபடியாக குடிமியல் பாடம் 4 சாலை பாதுகாப்பு சட்டங்களும் வரைமுறைகளும். சாலை பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு வளர்ச்சி பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து போக்குவரத்து வந்து முக்கியமான ஒன்று, முக்கியமான ஒரு அம்சம் மட்டும் இல்லாமல் முக்கியமான வளர்ச்சித்துறையை சார்ந்ததாகவும் காணப்படும். அதுபோல் பார்த்திங்கன்னா சாலைகளில் ஒரு சில குறிப்பிட்ட விதிகள் நம்ம வைக்கும்போது தான் அதில் வந்து விபத்துகள் ஏற்படாமல் மனித உயிர்களை நம்ம பாதுகாக்க முடியும். அதுபோல் சாலை பாதுகாப்புக்கான சில விதிகளும் காரணிகள்லாம் காணப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை பாதுகாப்பு என்பது ஒன்று இல்லை அப்படின்னு பார்த்தா விபத்துகள் ஏற்படும். அந்த விபத்துகள் ஏற்படுறதுக்கான சில காரணிகள்னு பார்த்திங்கன்னா, அதாவது சாதாரண ஒரு வயது இருக்கும் அப்போலாம் வயது முதிர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலை ஓரங்களில் நம்ம ஒரு சைக்கிளோ அல்லது வண்டியை ஓட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டு ஒரு தெளிவு இல்லாமல் போகும்பொழுது விபத்து ஏற்படுது. சில பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவோடு இருப்பாங்க. அது அந்த உடல்நல குறைவு இல்லாமல் அவங்க சாதாரணமாக போகும்போது திடீர்னு பலகீனம் ஏற்பட்டு அது மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விபத்துக்குள்ளாகிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தை ஓட்டுவர் வந்து கவனம் இல்லாமல் ஓட்டும் பொழுதும் நம்மளுக்கு விபத்து ஏற்படுது. இதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா சாலை பாதுகாப்பு விதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தான் இந்தியாவில் வந்து கொண்டு வரப்பட்ட சாலை போக்குவரத்து சட்டம் வந்து வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு அடிப்படையான வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு. சாலை பாதுகாப்பு முக்கிய விதிகள்னு பார்த்தீங்கன்னா இடப்புறம் செல்றது, வண்டியை வந்து முந்துதல், குறுக்கு சாலைகளை கவனம் செலுத்துறது, அவசர ஊர்திகளுக்கு வழிவிடுறது, திருப்பம், வாகன ஓட்டுநர் சைகைகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த விதிகளில் அடங்கியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுநருடைய ஆவணங்கள். ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் வைத்திருக்கணும்? ஓட்டுநருடைய உரிமம், பதிவுச் சான்றிதழ், வாகன வரி கட்டியதற்கான ரசீது, வாகனத்தினால காப்பீட்டு சான்றிதழ், மேலும் அனுமதி மற்றும் தகுதி சான்றிதழ் தன்னோட வைத்துக்கிட்டது ரொம்பவும் நல்லது. இதெல்லாம் அவங்களோட இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைகைகள் பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து துறை அதிகாரி இருப்பார் இல்லையா, அதாவது சாலை பாதுகாப்பு பெறும்போது அங்கே வந்து போலீஸ்கார் இருப்பார் இல்லையா, அதாவது நம்ம டிராஃபிக் போலீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா சில வகையான சைகைகள்லாம் பயன்படுத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாலை சைகைகள் நம்ம சொல்கிறோம். போக்குவரத்திற்குன்ற சைகைகள் இருக்குது. அதாவது ரெட் கலர் லைட், எல்லோ கலர் லைட், க்ரீன் கலர் சிக்னல் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதே போல் பார்த்தீங்கன்னா சிவப்பு விளக்கு எரிஞ்சா நில்லுன்னு சொல்கிறது அதற்குண்டான சைகைகள், ஆரஞ்சு விளக்கு எரிஞ்சா அது வந்து சாலையை கவனிங்கன்னு சொல்கிற சிக்னல், அதே மாதிரி பச்சை விளக்கு இருந்தால் செல் அப்படிங்கிறதுக்கான சைகைகள். இந்த சைகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் போலீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சைகைகள்லாம் பயன்படுத்துவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு வாரம். சாலை பாதுகாப்பு வாரம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஜனவரி 1 வாரத்தை தான் நம்ம சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிச்சிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் பாதசாரிகளுக்காக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு 2008-2009ஆம் ஆண்டில் 55 லட்சம் ரூபாய் வந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காகவே நம்ம அரசு வந்து செலவிட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள், இலக்கு உயிரினடையுங்கள் சொல்லிட்டு இந்த முதுமொழியை வந்து நம்ம இதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2005 முதல் 2009 வரைக்கும் நடைபெற்ற சாலை விபத்துக்களும் அதை பற்றிய விவரம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பாக்ஸில் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்த விபத்துகள், அதாவது எந்தெந்த வருடம் பேஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவசர உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எண் பார்த்தீங்கன்னா 108 நம்மளுக்கு அழைக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனவே நம்ம நாட்டில் சாலை விதிகளை நம்ம மதிப்போம், சாலை விதிகளுக்கு ஏற்படுற இழப்பீடுகளை நம்ம மாற்றுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம டிஎன்பிஎஸ் ஸ்பார்க் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனலில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட நேம் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி.